புதுவை குரல் செய்திகள். பாரதிதாசன் அறக்கட்டளை விழா சார்பில் உரியோருக்கு உறுதுணையாக இருப்பது அனைவரின் கடமை என்ற தலைப்பில் அரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் முடியரசனாரும் என்ற தலைப்பிலான 71வது நிகழ்ச்சியான இந்த மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கினார். இவ்விழாவுக்கு செயலர் வள்ளி, இசைத்துடர் கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ் மற்றும் பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கின்ற அமலோற்பமேரி, விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்தநாள் சிறப்புரையாற்றினர். முன்னதாக தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வரவேற்றார். நிறைவில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றி தெரிவித்தார். தேதி இன்று அந்த ரெண்டு அற்புதமான விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி நம்ம பேசுறோம். அதுல முதலாவதாக நான் சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சில அறிவாட்ட வீரர்கள். நம்ம சுதந்திரம் எவ்வளவு அரும்பாடுபட்டு கிடைச்சது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு சந்தோஷமா வெளியில வரோம். முன்னோர்கள் நம்ம விடுதலை போராட்ட வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய உடல், பொருள், ஆவி இப்படி அத்தனையுமே விட்டு நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க நிறைய திரைப்படங்கள்ல கூட அதெல்லாம் பார்த்திருக்கலாம், கதைகள்ல பார்த்திருக்கலாம். முதன்மையான 3 விடுதலை போராட்ட வீரர்கள், விடுதலை போராளிகள்னா ஒரு 3 பேரை முன்னிலைப்படுத்துவாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாகவி பாரதியார், நம்முடைய தேசிய கவி. கவிதைகள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக. அடுத்த இடம் வ.உ. சிதம்பரம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்கிழுத்த செம்மல், அவரு கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சுப்பிரமணிய சிவா அவர்கள். சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி வரலாற்று சம்பவங்களும் இருக்கு. ஆனா மகாகவி பாரதியாருடைய அதே ஒத்த வயதுடையவர் தான். 1884 அவர் பிறக்கிறாரு. சுப்பிரமணிய சிவா